நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படும்படி நம்முடைய ராஜாவின் கையில் ஒப்படைக்கிற காலத்திற்கு முன்பாக நம்மை ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியை மாற்ற வேண்டும். ராஜாவுக்கு ஏற்றார் போல மாறினா தான் அங்கே கொண்டு போக முடியும். அது மாற்றுக்கிற இடம் தான் சபை. எப்படி எஸ்தர் ராஜகுமாரத்திய ஏகா அப்படின்னு ஒருத்தரோட கையில் ஒப்படைச்சார். அந்த ஏகாங்கிறவர் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைச்சார். அதே மாதிரி தான் திருச்சபையும் இந்த மாதிரி உபதேசங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது, ஒரு ஊழியக்காரன் கையிலே கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்குள்ள நிருபங்களை எல்லாம் கொடுத்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் மனவாட்டியை. ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. அந்த உபதேசத்திற்கு எதிர்மறையான இன்னொரு உபதேசம் சர்பத்தினால் கொடுக்கப்படுகிறது. புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்று சில கனி வகைகளுக்கு சில கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்பது பொதுவாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? உபதேசத்தை குறித்து. இப்போது இஸ்ரவேலருக்கு மன்னா கொடுக்கப்படுகிறது. அதே மன்னாவை குறித்து புதிய ஏற்பாட்டை நமக்கு சொல்லும்போது, ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். இந்த புசிக்கிற காரியங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பொதுவாக உபதேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பம், மன்னா, இந்த கனிகள், இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கும் உபதேசத்துக்குமான ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ ஆண்டவர், நீங்கள் நிறைய உபதேசத்தை ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு காரியம் கட்டளை கொடுக்குறார், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உபதேசத்தை தந்திரமாக பிசாசு ஏவாளுக்கு போதிக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம். இப்போ ஆண்டவர் சபை ஏவாள் நம்மை கொண்டாந்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சில உபதேசங்களை வேதாகமத்திலே கொடுத்துருக்கிறார். எந்த உபதேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையான உபதேசத்தை தந்திரமாய் பிசாசு கொடுக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், நாங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு உபதேசம் வரும். பவுல் சொல்கிறார், எப்படி புசிக்க வேணாம்னு கர்த்தர் சொன்னார், புசிக்கலாம்னு சர்பம் சொல்லிச்சு, பிசாசு சொல்லிச்சோ, அதே மாதிரி கர்த்தர் எதை வேணாம்னு சொல்கிறாரோ சபையில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரசங்கிக்கிற காலம் ஒன்று வரும். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும். அதுதான் இப்போ கடைசி காலத்தில் உபதேசமாக சபைக்கு வந்திருக்கு. அங்கே புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னால், பிசாசு சொல்லுது நீ சாகவே மாட்ட. ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னால் பிசாசு சொல்லுது இந்த பழத்தை புசிங்க. அப்போ கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 2000 வருஷமாக சபை எந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதோ அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு உபதேசத்தை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் மிக முக்கியமானது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள், இந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த உபதேசமும் பூமிக்கு உரியது அல்ல. பூமிக்கு உரியது அல்ல. இது முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உபதேசம். பழைய ஏற்பாட்டின் உபதேசம் பரலோகத்திற்கு போக முடியாதபடிக்கு திரைச்சீலை மறைத்திருந்தது. அதனால தான் எபிரேயர் 11:39 சொல்லுது, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். திரைச்சீலை அவர்களுக்கு தடையாக இருந்தது, என்னதான் உபதேசத்தை ஃபாலோ பண்ணாலும். ஆனால் புதிய ஏற்பாட்டு உபதேசம் அப்படி அல்ல. முழுக்க முழுக்க அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு பிரசங்கத்தை நீங்கள் எப்படி வார்த்தைகளை எவ்வளவு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும் கூட அது உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்தும் என்றால், பரலோகத்துக்கு போகாத பரதீசி என்கிற இடத்துக்கு, அதுவும் அவர்கள் காலத்தில் மேல்பாதாளம் என்கிற இடத்துக்கு கொண்டு போகும். இயேசுவின் மரணத்தோடு தான், ஜீவனோடு கூட தான் அது உயிர்த்தெழுதலோடு அங்கே போகிறது, பரதீசிக்கு உள்ளே பிரவேசிக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல, நேரடியாகவே பரதீசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான மேன்மைக்குரிய பிரசங்கம் தான் உங்கள் கையில் இருக்கிறது. இது கொடுத்துருக்கிறதே உங்களை பாரடைஸ் பரதீசிக்குள்ள கொண்டு போகிறதுக்கான மகா மேன்மையான பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை அல்லது இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை அதுக்கு முன்னாடி 4000 வருஷமாக கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாராம். அந்த சுவிசேஷத்தையும் அந்த நாமத்தையும், ஏன்னா அந்த நாமமும் சுவிசேஷம் தான் உங்களை பரதேசிக்குள்ள கொண்டு போகுது. அதை 4000 வருஷமாக மறைச்சு வச்சிருந்தாரா, அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வெளிப்படுத்தினாரா வேலை வந்தபோது. அப்போ நீங்களும் நானும் மகா மேன்மையான உபதேசத்தை உடையவர்கள், அற்புதமான சுவிசேஷத்தை உடையவர்கள். ஆனால் இன்னைக்கு அதை அப்படியே சர்பம் மாயையாய் மாற்றி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும், அதாவது அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு பரலோக ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் உனக்கு முன்னிலைப்படுத்தி இதை புசிக்கும் நாளிலே நீ சாவே சாவதில்லை அப்படின்லாம் சொல்லி இந்த உபதேசத்தை அப்படியே மாம்சத்துக்குரியதாக மாற்றுறாங்க. உங்கள் ஜபம், உங்கள் கேட்கறது, நீங்கள் ஆசைப்பட வைக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். பிசாசு எதை கொடுக்க முடியும் அதை தான் அவனும் சொல்கிறான். பிசாசு எந்த இடத்துலையாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானா பைபிளில்? அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனால் முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை தாழ விழுந்து நீ பணிந்து கொண்டால் உலகத்தின் மகிமை, மேன்மை, ராஜ்யபாரம் எல்லாத்தையும் காட்டிட்டு சொல்கிறான், இவைகளை நான் உனக்கு தருவேன். அவன் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறான். ஆனால் இயேசு தான் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவனை உண்டாக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போது ஆண்டவர் எந்த உபதேசத்தை பற்றி பேசுகிறாரு? ஜீவனுக்குரியதை பற்றி பேசிட்டு இருக்கிறார். பிசாசு உலகத்தின் மேன்மை, ஆசீர்வாதம், பணம், பதவி, புகழ், இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பிசாசினுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான். நித்திய ஜீவனை குறித்து ஒருத்தன் பேசுகிறானால் அவன் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான்.
இன்னைக்கு சபைகளுக்குள்ள உபதேசத்தை பிசாசு எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவன் என்ன கொடுக்குறானோ, அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை முன்னிலைப்படுத்துவான். அதை பற்றி சொல்லுவான். நீ கேளு, ஆண்டவர்கிட்ட இதை கேளு, கிளைம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு அதை தருவார், இதை தருவார். உன்னை முழுக்க முழுக்க மாம்சத்துக்குரியவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெளியே இருக்கும் போதே நம்ம அப்படித்தான் இருந்தோம். வெளியே இருக்கும்போது நம்ம ஒன்றும் யாரும் இங்கே ஆண்டவர் நம்மளை வந்து தரித்திரமாக விட்டு வைக்கல. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் தரித்திரர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க விட வெளியே இருக்கிறவங்க இன்னும் பணக்காரராக இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு அவங்களுக்கு என்ன கொடுக்குமோ அதை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க வாங்கி வச்சிருக்கிறத இப்போ சர்ப்பம் சபைக்குள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு அதையும் தரேன்னு சொல்லுது. என்ன மட்டும் தாழ விழுந்து படிச்சுக்கொள்ளு, புல்பிட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. அதனால தான் பவுல் சொல்றார், நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன். அந்த பயம் இப்போ இருக்கு. போன தலைமுறையில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது? ஆண்டவர்கிட்ட இருந்து விசுவாசத்தோடு கூட கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்படி வாங்கினீங்கன்னா இந்த பூமிக்குரியதில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கூட கொடுக்கப்படும். உங்கள் தட்டில் என்ன சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அறிவாளி. நிறையா இருக்குது, தட்டும் இருக்குது, அங்கே இருக்கிறது நிறையா இருக்குது, எடுத்து நிரப்பிப்போம் அப்படின்னு நிரப்பிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்ள போகிறீர்கள்னு அர்த்தம். உங்கள் சரீரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் தேவன்கிட்ட கேட்கணும். ஏன் அப்போ சரீரத்துக்கு தேவையான கேட்கக்கூடாதா? நீங்கள் இதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ள வருது, அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே நுழையுது. இந்த உபதேசம் ஒன்று என்னவாக்கும் தெரியுமா? ஒரு நாள் இதை நீங்கள் கேட்க 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 அது உங்கள் பார்வைக்கு இன்பமாக இருக்கும், புசிப்புக்கு ஏற்றதை போல காணப்படும், புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி இருக்கும். இன்னைக்கு நல்லா படித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அநேகரை பார்க்குறேன், இவங்கெல்லாம் கஷ்டத்திலேருந்து மேலே கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தார். உபத்திரவத்தில் இருக்கும்போது இவங்க ஆண்டவர்கிட்ட உறுதியாக பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை தான் அன்பை தேடினாங்க. இவங்களுடைய அன்பை பார்த்து கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே உயர்த்தி கொண்டு வந்தார். உயர்த்தி கொண்டு வந்த இவங்க ஆதியில் கொண்டு வந்த அந்த அன்பை விட்டுட்டு இப்போ மேலே வந்த பிறகு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, மேன்மைக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி ஓடுறாங்க. இப்போ கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறாரு, ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இப்போ நீ எதை பற்றி அதிகமாக பேசுகிற? எது உன் இதயத்தில் நிறைந்திருக்கிறதோ அது நீ அதிகமாக பேசுவாய். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எதுவும் இதயத்தில் அதிகமாக நிறைஞ்சிருக்குதோ அதை நீ பற்றி அதிகமாக பேச போகிற, அவ்வளோதான் விஷயம். ஒரு காலத்தில் நீ தேவனுடைய அன்பில் நிறைஞ்சிருந்த, உன் வாயில் வந்ததெல்லாம் அன்பு நிறைஞ்சது, தேவனை பற்றினது. நீ பாடினாலும் இயேசுவை பற்றி பாடின, அன்பை பற்றி பாடின. உன் இதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அது வெளியே வரும். இன்னைக்கு கடைசி காலத்தில் சர்வமானது பிசாசு சபைக்குள்ளே வந்து உன் பார்வைக்கு இன்பமான காரியங்களை கேளு,